யோ எங்கயா புறப்பட்ட? நீ தாப்பப்பட்டு உள்ள படுத்துக்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். இந்த கதையே வேணாம். நேத்து வரைக்கும் எங்க அம்மா வீட்டுல இருந்த, அதனால நீ எங்க படுத்தாலும் கவலை இல்லாம இருந்த. எனக்கு தனியா படுத்த பழக்கம் இல்ல, பேசாம நீ உள்ளே படு. ஏண்டி நான் எங்க படுத்தாலும் கவலை இல்லாம இருந்தேன்னா நான் எங்கடி படுத்த? நீ எப்படி பார்த்த? நீ படுக்காம தான் நர்சம்மா வாந்தி எடுத்தாளாக்கும். சரி சரி, இப்ப இந்த பழைய கதையெல்லாம் எதுக்கு? அதான் முடிச்சு போச்சே. நீ எப்படி படுத்துக்க, நான் அப்படி ஓரமா ஒதுக்கிக்கிறேன். யோ என்னைய யோசிக்கிற? நான் உன்னை ஒண்ணும் பட மாட்டேயா, பேசாம இங்கே படு. அட அறிவு கட்டவளே, உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? அவர் வெளியே படுத்தாதானே பாதி ராத்திரில எந்திரிச்சு நர்சம்மா வீட்டுக்கு போக முடியும். அது தெரியாம உள்ள படுங்கிறிய. யோ நீ பேசாம வெளியவே படுத்துக்க. அட ஒன்னதாயா, வெளியே படுத்துக்க. என்ன ஏண்டி என்ன தலையாட்டி பொம்மை நினைச்சியா? நீ வெளியே படுனா வெளியே படுக்கிறதுக்கும் உள்ள படுனா உள்ள படுக்கிறதுக்கும் எதுக்கு வீணா கோச்சுக்கிற? அப்ப ஏதோ புரியாம சொல்லிட்டேன். இப்பதானே இந்த மரமண்டிக்கே புரிஞ்சுது. என்னது அப்ப புரியல இப்ப புரிஞ்சுது? இல்ல நீ வெளியே படுத்தாதானே பாதி ராத்திரில எந்திரிச்சு நர்சம்மா வீட்டுக்கு போக முடியும். பேசாம சாப்பிட்டு படு. யோ அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? அப்புறம் மரியாதை கட்டுறோம். சீக்கிரம் சாப்பிட்டு வேலை கழிச்சு பாடுறேன். ஆமா, இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த புத்தி அப்ப இருந்திருக்கணும். சரி சரி, அது போகட்டும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு தூங்கு. உன்னதாயா கோவமா இல்ல தூங்கிட்டியா? சரி சரி, இது ஒண்ணு மட்டும் கேட்டுடுற, இதுக்கு மேல வேற எதுவும் கேட்க மாட்டேன். கேட்கவா? சீக்கிரமா கேட்டு தொலை. ஏயா நர்சம்மா என்ன விட அழகாயா? சேச்சே, யார் சொன்னது? கண்டிப்பா கிடையாது. உங்களோட அவளை கம்பேர் பண்ணவே முடியாது. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, நடக்கும் போதும் சரி குனியும் போதும் சரி, உன் அழகே தனி அழகுதான். அதோட உனக்கு கலையான முகம், மொத்தத்துல நீதான் அழகு. இதுல சந்தேகமா உனக்கு வேணாம். அப்படி இருக்கும்போது எப்படியா நர்சம்மா கிட்ட தப்பு பண்ண? அது அது வந்து ஒரு 3 மாசத்துக்கு முந்தி. அதான் வாந்தி எடுக்கும் போது தெரியுது 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு. ஏன்? ஐயோ ரொம்ப அழகுதான். சரி அதை விடு, மேல கேளு. அன்னைக்கு நர்சம்மா ஆஸ்பத்திரிக்கு வந்து வைத்திரியா அடிபட்டுச்சு, கொஞ்சம் டிஞ்சர் வையும் சொன்னாங்க. ஐயோ டிஞ்சர் வச்சுக்க நர்சம்மாக்கு தெரியாதா? நீதான் வச்சு ஒண்ணுமாக்கும். ஐயோ நானும் முதல்ல இதே தான் கேட்டேன், என்ன நர்சம்மா நீங்களே டிஞ்சர் வச்சுக்க கூடாதான்னு. அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த இடத்துல அவங்களால டிஞ்சர் வச்சுக்க முடியாதுன்னு. அது எந்த இடையா? அப்படியாப்பட்ட இடம்? அதே ஏரி கரையில இருந்து இறங்கும் போது சறுக்கி பின்பக்கம் வந்திருக்காங்க. அதனால முட்டிக்கு மேல இடுப்புக்கு பின்பக்கமா தொடையில செராச்சிருச்சு. அந்த இடத்துல டிஞ்சர் வைக்கும் போது கைப்பட்டு கால் தடுமாறி மேல விழுந்து கீழே புரண்டு அப்ப தனியா வர இருந்தோமா, அப்பதான் கசமசா நடந்து போச்சு. இல்ல அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே எல்லாம் விழாவறியா சொல்லுவேன்? இல்ல நீ கேட்டியன்னு நடந்ததை மறைக்காம அப்படியே சொன்ன. உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் சொல்லல. எனக்கு சொல்றதுக்கு அதான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியே. கட்டின பொண்டாட்டிய குத்துக்கல்ல மாதிரி காய வச்சுட்டு டிஞ்சர் வைக்கிறாரா? டிஞ்சர் உனக்கு உடம்புல பயம் இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா நீ? போயா போய் அவகிட்டே படுத்துக்க. போய் தொலை போ. பேசாம முதல்ல இருந்த வீரா போட இருந்திருக்கலாம். தேவையாது. மணி 7 ஆகுது. என்ன என்ன தூக்க வேண்டி கிடக்கு? எந்திரிக்க வேண்டியதானே? ஏயா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காது கேட்கலையா? எந்திரியா. யோ நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ இப்படி திரும்பி படுத்தா என்ன அர்த்தம்? நான் வீடெல்லாம் கழுவணும், எந்திரி. மறுபடியும் பாரு. யோ கிண்டல பண்ற? இது சரிப்பட்டு வராது. ஏயா இப்ப நீயா எந்திரிக்கிறியா இல்ல தண்ணி எடுத்து உன் மேல ஊத்தவா? ஏய் இங்க வா. எதுக்கு? என்ன? இந்த முட்டிக்கு மேல இடுப்புக்கு சொன்னே, அது எல்லாரும் வாழ்க்கையில் நடக்காது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அசமானதான் நடக்கிற விஷயம். அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணா என் மனசு மாறிடு நினைக்காத. யோ பொதுவா வீடு கழுவும் போது நாங்க இப்படித்தான் தூக்கி சொரிப்போம்.
உன் மனசு அலப்பாயுது, அதான் உன் கணக்கு விரசமா தெரியுது. ஏண்டி கல்யாணத்துக்கு முந்தி இப்படிதான் தூக்கி சொல்லி இருந்தியா? கொஞ்சம் நினைச்சு பாரு. அப்பா எங்க அப்பா அம்மாவோட இருந்தேன். ஜுரம் கிரம் வந்தா கூட பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குங்கிற தைரியத்துல எப்படி எப்படி இல்லாம இருந்தேன். இப்ப அப்படியா? உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுதா கூட கசாயம் காய்ச்சி கொடுக்க ஆள் கூட இல்ல. பெருசா புருஷனை நம்பிட்டு அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டேன். அதான் முன்ஜாக்கிரதையா இப்படி எல்லாம் இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி ஏதாவது நானா கூட நான் உன்னை பொறுப்பா கவனிச்சுக்கிறேன். நீ இப்படியே விட்ட கழுவு தல. லட்சுமி, நீ லட்சணமா இருக்க. வாங்க தெருவுல போய் விளையாடிக்கிட்டு. பாட்டிக்கம்மா, காலம் கெட்டு கிடக்குது. நம்ம பொண்டாட்டிய நாம தான் பாதுகாத்துக்கணும். ஓரமா போகலாம். அங்க பாரு நரசம்மா வர்றா. இன்னைக்கு பூரா அவளை பத்தி பேசிய பொழுது கழிச்சு. ஆமாண்டா. டேய், நர்ஸ் இல்ல, புடிச்சாலும் நல்லா புடியங்கம்மா புடிச்சுக்கிட்டாலும். நரசம்மா தளதளன்னு இல்ல. டாக்டர் கொடுத்து வச்சவர் தான். டாக்டர் நர்சம்மாவை நல்லா பாத்துக்கிறாருல்ல. என்னதான் இருந்தாலும் டாக்டருக்கு நர்சம்மா ஒப்பாட்டிதாங்க. அப்போ டாக்டர் நர்சம்மாவை கடைசி வரைக்கும் கூத்தியாளத்தான் வச்சிருப்பாருன்னு இவன் சொல்றான். ஆமா. மூஞ்சிகளை பாரு. பொழுது போகலனா உங்க அக்கா தங்கச்சி பத்தி எல்லாம் பேசுறது பொட்ட பசங்களா? ஏய், ஓ யோகிட்ட பத்தி எனக்கு தெரியாதா? எவரோ ஒருத்த ஏமாத்திட்டான்னு சொல்லி அவன் பொண்டாட்டியை நீ எழுதிட்டு வந்துட்டியே. கொஞ்சமாவது சோறு போடுறதுக்கு வக்க இருக்காயா? போது பாரு ஒரு திருட்டு முட்டம். அவன் வீட்டுல அடுக்கடுக்கா இருக்கும் போது அடுத்த வீட்டு விவகாரத்துல ஏன் தலையிடுறீங்க? டாக்டர் வராருடா. டேய் வந்துட்டறா, எந்திரா. போடா போ. இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். டேய் நம்ம சின்னையா வராருடா. வாங்க சின்னையா வாங்க. என்ன சின்னையா திடீர்னு வந்தீங்க? அப்பா எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்கார். சரி வாங்க போலாம். வாமா வா. டேய் மூக்குறிச்சி குட்ரா, அவசியமா கல்யாணத்துக்கு வந்துடணும். வைத்தியரையா கொஞ்சம் நில்லுங்க. பத்திரிகையை பாத்தீங்களா? பொண்டாட்டி செத்தாத்தா புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டியே உயிரோட இருக்கும்போது பொண்டாட்டியே உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க யோகாக்காரர் தான். வைத்தியரையா ஜாமா இங்க. யார கேட்டு ஏற்படுத்தி நீ? நான் யார கேட்கணும்? அதான் அன்னைக்கு பஞ்சாயத்துல நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டியே. பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. பிச்சு கூட பிச்சு ராஸ்கல். பொம்பளை எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். போனா போதுன்னு விட்டு வச்சா பூச்சாண்டியா காட்டுற. யார எப்ப கல்யாணம் படிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வேலையை பார். உனக்கு வேண்டாம், இது சாதாரணமா தெரியல. ஊர்ல உன்னை பத்தி 4 பேர் கேவலமா பேசுறத என்னால பொறுக்க முடியல. யாரு எப்படியே பேசிட்டு போட்டோம், அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ வேலையை பார். இத பாரியா, ஒண்ணு அவ கழுத்துல நீ தாலிய கட்டு, இல்ல என்ன உன் கையாலேயே வெட்டி போட்டுரு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த ஊர்ல ஒரு வார்த்தை பேச நான் விட மாட்டேன். அவங்க பேசுறது என்னால தாங்க முடியல. சின்ன பொண்ணு, உன் மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஊருக்காக இல்லாட்டியும் உனக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். கல்யாணம் நடக்கும். லாபம் லாபம். தலைவரையா, வைத்தியர் கல்யாணம் நீங்க போகலையா? ஆமா, அந்த வெக்கங்கட்ட கல்யாணத்துக்கு போய் தாம்பூர் மாதிரி எடுத்துட்டு சொல்றியா? டேய் அமுக்குற. ஒண்ணும் பேசாத, கல்யாணம் முடியட்டும், விஷயத்தை அப்புறம் சொல்றேன். ஐயா சீக்கிரம் வந்துட சொல்லு. தலைவரையா என்னடா குடிமுறை உப்பனவர் ஒடியார? ஆமா, குடிதான் முடிஞ்சு போச்சு. என்னடா வளர்ற? நர்சம்மா கல்யாணத்துல வைத்தியர் மாப்பிள்ளை இல்ல, நம்ம சின்ன ஏதா மாப்பிள்ளை.
நான் கண்ணால பார்த்ததான் சொல்றேன். வேணா நீங்க போய் பாருங்க. டேய் வாங்கடா வாங்கடா. என்னடா கதையே மாறுது? கெடுத்தது ஒருத்த, தாலி கெட்டது நீயா? அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டருக்கு நர்ஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவ்வளவுக்கும் காரணம் நான் தான்ப்பா. நாங்க ஒருத்தர் விரும்புறோம்ப்பா. போன தடவை லீவுல வந்தப்போ அன்னைக்கு நான் கிணத்துல விழுந்து அடிபட்டப்போ எனக்கு மருந்து போட தினம் இவ நம்ம வீட்டுக்கு வருவா. அப்பதான் எங்களுக்குள்ள பழக்கமே ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்க நெருங்கி பழக ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு நாள் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். இவளும் கர்ப்பமாயிட்டா. அந்த நிலைமையில தான் இவ போய் டாக்டர் பார்த்தா. நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க தான் காப்பாத்தணும். விஷயத்த சொல்லுங்க. என்னால காப்பாத்த முடியும்னா நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யறேன். நான் இப்போ 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன் டாக்டர். சரி, ஆளு யாருன்னு சொல்லுங்க. இந்த ஒரு தலைவர் மக செல்லதோட. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா நான் தான் உங்களுக்கு எடுத்தேன்னு சொல்லுங்க. இதுதான்ப்பா நடந்தது. அப்படியே நீ சொன்ன மாதிரி தப்பு பண்ணி இருக்கலாம். ஆனா இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். டேய் என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அவனை போய் கட்டி தூக்கிட்டு வாங்கடா. Thank you.